Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சா அப்பா யார் வீட்லேயோ கருவாட்டு குழம்பு கமகமன்னு கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டை தட்டி போடுங்க, இல்லைனா 2ஆக கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் பெரிய வெங்காயம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இப்போ இதில் ஒரு கட் பண்ண தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு கிட்ட வரும். அதை நீங்கள் கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இது கொஞ்சம் நல்லா குழம்பு கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் அளவாகவே பார்த்து போட்டுக்கோங்க. இதை நம்ம கிளறி விட்டாச்சு. புளி தண்ணி ஊற்றுனது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நான் அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 8 பீஸ் கருவாடு, வாழை கருவாடு எனக்கு கிடச்சிச்சு. நான் எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதை இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா கருவாடு சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு சாதம் அப்புறம் சப்பாத்தி 2க்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.